மீனம். ஏழரை சனியின் பாதியால் சோர்வு, குருவின் பலத்தால் கல்வி மற்றும் திருமண வெற்றி. 2026ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை அளிக்கக்கூடிய ஆண்டாக அமைகிறது. ஏழரை சனியின் சஞ்சாரம் ராசியின் முதல் வீட்டில் இருப்பதால் இது ஆரோக்கியத்திலும் உழைப்பிலும் சோர்வையும் சோம்பலையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். எனினும் ராசி அதிபதி குருவின் சாதகமான சஞ்சாரம் கல்வி மற்றும் திருமண வாழ்க்கையில் அரிய வெற்றிகளை கொடுக்கும் பொற்காலமாக விளங்குகிறது. சோர்வும் சோம்பலும் தரும் ஆரோக்கியம். சனி பகவான் முதல் வீட்டில் இருப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு வாத தோஷம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். சோம்பலும் சோர்வும் ஆதிக்கம் செலுத்தக்கூடும். மேலும் சூரியன் மற்றும் செவ்வாயின் அசுப விளைவுகளால் சில நேரங்களில் காயங்களும் ஏற்படலாம். குறிப்பாக வயிறு, மார்பு தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் மற்றும் தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் இந்த ஆண்டு கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். இருப்பினும் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரையிலான காலம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இந்த காலத்தில் பழைய உடல்நல பிரச்சனைகள் தீரும். மேலும் பலமான ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். மற்ற மாதங்கள் சற்று பலவீனமாகவே இருக்கும். கல்வி மற்றும் தொழில். உழைப்பின் மூலம் உயர்வு. கல்வித்துறையில் இந்த ஆண்டு மிகவும் சாதகமான பலன்களை காணும். உங்கள் உடல்நிலை சீராக இருந்தால் படிப்பில் சிறப்பான செயல்திறன் இருக்கும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரையிலான காலகட்டம் மாணவர்களுக்கு மிகவும் சிறந்தது. ஏனெனில் குரு உங்கள் 5வது வீட்டில் உச்சநிலையில் அமர்வது ஆரம்ப கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்முறை படிப்பு பயில்பவர்களுக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரும். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பவர்களுக்கும் சாதகமான நேரம் இது. வேலை வாய்ப்பை பொறுத்தவரை இந்த ஆண்டு சராசரியை விட சிறப்பாக இருக்கும். 6வது வீட்டில் கேதுவின் சஞ்சாரம் இருப்பதால் நேர்மையுடனும் கடமையுடனும் செயல்பட்டால் மூத்தவர்களின் ஆதரவை பெறலாம். எனினும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குருவின் நிலை உங்கள் வேலையில் உங்கள் நிலையை வலுப்படுத்தி வருமானத்தை அதிகரிக்கும். நிதி மற்றும் வியாபாரம். நிதி வாழ்க்கை 2026இல் கலவையாகவே இருக்கும். லாப வீட்டின் அதிபதி முதல் வீட்டில் இருப்பது சுபமாக கருதப்பட்டாலும் நிதி விஷயங்களில் நீங்கள் சராசரி பலன்களையே எதிர்பார்க்கலாம். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குருவின் பலத்தால் நல்ல வருமானத்தை ஈட்டவும் நிதி நிலைமையை பலப்படுத்தவும் முடியும். வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு கலவையாக இருப்பதால் எந்தவிதமான ரிஸ்கும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். முதல் வீட்டில் சனி இருப்பதால் வியாபாரத்தில் மந்த நிலையை காணலாம். வெளிநாடுகள் தொடர்பான அல்லது இறக்குமதி ஏற்றுமதி தொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை வணிகத்தில் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை உங்கள் காதல் உறவு அன்பால் நிறைந்திருக்கும். உண்மையிலேயே காதலிக்கும் ஒருவரை சந்திக்க வாய்ப்புள்ளது. காதல் திருமண யோகம் உள்ளவர்களுக்கும் இந்த நேரம் மிகவும் உதவியாக இருக்கும். திருமணத்தை பொறுத்தவரை ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரையிலான 5 மாதங்கள் மட்டுமே திருமணத்திற்கு ஏற்ற சாதகமான காலமாக அமையும். திருமண வாழ்க்கையில் சனியின் 7வது பார்வை இருப்பதால் சிறிய பிரச்சனைகள் எழக்கூடும். எனினும் திருமண பந்தத்தில் அன்பும் விவேகமும் இருந்தால் உறவில் நல்லிணக்கத்தை பேண முடியும். சொத்து மற்றும் பரிகாரங்கள். நிலம், கட்டிடம் மற்றும் சொத்து வாங்குவதில் இந்த ஆண்டு சராசரி பலன்களையே தரும். ராகுவின் தாக்கம் சில சமயம் 4வது வீட்டின் மீது இருப்பதால் மோசடி ஒப்பந்தங்களில் ஈடுபடாமல் கவனமாக இருப்பது நல்லது. வாகன சௌகரியத்தை பொறுத்தவரை சுக்கிரனின் பலத்தால் இந்த ஆண்டு ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும். பரிகாரங்கள். ஆலமரத்தின் வேர்களில் இனிப்பு பால் வைப்பது நல்லது. பெரியவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சேவை செய்யுங்கள். தூக்கமின்மை ஏற்பட்டால் தலையணைக்கு அடியில் பெருஞ்சீரகம் மற்றும் சர்க்கரை மிட்டாய் வைத்து உறங்கலாம். ஆரோக்கியம் 55%, கல்வி 85%, தொழில் மற்றும் வியாபாரம் 75%, நிதிநிலை 65%, காதல் மற்றும் திருமணம் 80%, குடும்பம் மற்றும் சொத்து 60%. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான்.